ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜாப்ஸ் தகவல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் என்சிடி, அதாவது டெல்லியிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 16th ஜூன் அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15th ஜூலை. ஸோ 1 month உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த டிஎஸ்எஸ்எஸ்பி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சபார்டினேட் சர்வீஸ் செலெக்ஷன் போர்ட். ஸோ இவங்க வந்து என்சிடி அட்டானமஸ் லோக்கல் பாடிஸ் இந்த டிபார்ட்மெண்ட் கேட்டகரிஸில் வருவாங்க. இவங்க வந்து நிறைய வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் போஸ்ட்டுக்கு. ஸோ என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன மாதிரியான போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட். இதில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பயாலஜி, பாலிஸ்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைட் டிடெக்ஷன், டாக்குமெண்ட்ஸ், ஹெச்ஆர்டி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் சி அப்படின்ற கேட்டகரியில் வருது. அண்ட் காஸ்ட் வைஸ் வந்து அவங்க ரிசர்வேஷன் கேட்டகரியுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி க்ரைம் சீன், ஃபிங்கர் பிரிண்ட், ஃபிசிக்ஸ், ஹிந்தி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்ட்ரி, இந்த மாதிரியான கேட்டகரிஸ்லையும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் ஆர்ச்சிவிஸ்ட் கிரேட் 1, கிரேட் ஏ, ஃபிட்டர். ஸோ ஃபிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லிஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதெல்லாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி முனிசிபல் கவுன்சில் வழியாக வருது. அதுக்கப்புறம் சப்ஸ்டேஷன் அப்ரண்டிஸ், டேட்டா ப்ராசஸிங், டேட்டா என்ட்ரி, அதுக்கப்புறமா டைரக்டரேட் ஆஃப் எஜுகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர், அதாவது ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர், இந்த மாதிரி வந்து வேக்கன்சிஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1979, கிட்டத்தட்ட 2000 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்ட்ரி, இதில் பயாலஜிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரிஸ் இன் ஜுவாலஜி ஆர் பாட்னி ஆர் மைக்ரோபயாலஜி, இது ரிலேட்டடாக லைஃப் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள். அப்படி இல்லை நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க பயோடெக்னாலஜினாலும் நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கு இதோட பே ஸ்கேல்லாம் எவ்வளோன்றதை கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாலிஸ்டிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி கேட்குறாங்க. ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரியான ரிலேட்டடான கோர்சஸில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஜென்ரலாகவே உங்களோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 29,200லேருந்து 92,300 வரைக்கும் கொடுக்குறாங்க குரூப் சி கேட்டகரியில். அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து 18லேருந்து 27 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, டாக்ஸிகாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபாரன்சிக் சயின்ஸ், இந்த மாதிரி இருந்தால் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைட் டிடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஆர் கிரிமினாலஜி, இதில் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரினா ஆப்வியஸாக எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் ஃபாரன்சிக் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி, இதில் எதனா ஒன்று முடிச்சிருந்துருக்கணும். அடுத்தது ஹெச்ஆர்டி ஆர் கியூசியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேசிக்கான போஸ்ட் கிராஜுவேட் முடிச்ச டிகிரி, ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்படியே இல்லைனா நீங்கள் வந்து டிப்ளமா முடிச்சிருக்கீங்க, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் வந்து டிப்ளமா முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் எம்சிஏ முடிச்சிருந்தாலோ ஆர்எல்ஸ் பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி, இசி, ஸோ இந்த ஒரு போஸ்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எந்த டிசிப்ளினாக இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி தான் இவங்க எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ அப்படின்ற அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரிக்கு வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐடி, ஃபாரன்சிக் சயின்ஸ் ஆர் பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் சைபர் ஃபாரன்சிக் வந்து எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஐடி, ஃபிசிக்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் சைபர் செக்யூரிட்டி, இதில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை நீங்கள் வந்து பிஏ பிடெக் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபாரன்சிக் சயின்ஸ் இந்த மாதிரி தான் அவங்க எடுக்கிறாங்களே. ரொம்ப ரேரான போஸ்ட்டில் தான் வந்து பிஇ பிடெக் டிப்ளமாலாம் எடுக்கிறாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் போஸ்ட்டை பொறுத்து மாறுது. அதே மாதிரி ஃபிட்டர் கிரேட் 2, ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பிளம்பர், அதில் வந்து ஒரு ட்ரேட் சர்டிஃபிகேட் மாதிரி முடிச்சிருந்துருக்கணும். அண்ட் 1 year வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட பே ஸ்கேல்லாம் பார்த்தீங்கன்னா 5,200லேருந்து 20,200 வரைக்கும் இருக்குது. பட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 32 இயர்ஸ்க்குள்ளார இருக்கணும். அதே மாதிரி லிஃப்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும். அது இல்லாமல் ஐடிஐ சர்டிஃபிகேட், எலக்ட்ரீஷியன்ஸ் ஆர் வயர்மேனில் வந்து ஒரு ரெகக்னைஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஏசி மெக்கானிக்குக்கும் வந்து 10th வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அப்படி இல்லைனா ஹையர் செகண்டரியில் இந்த குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் வந்து ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் நீங்கள் முடிச்சு
மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே டீட்டெயிலாக வந்து யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம், எவ்வளோ பே ஸ்கேலு அப்படின்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இப்போ நீங்கள் ஒரு கேண்டிடேட் எடுத்துக்கிட்டாலே அவருக்கு வந்து நிறைய போஸ்ட் வந்து அப்ளிகபிளாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா விமன் கேண்டிடேட்ஸ்க்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடிக்கு வந்து எந்த ஃபீஸுமே கிடையாது. இது இல்லாமல் மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து 100 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட் கோடுக்கு என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் கோடு வந்து 34, 39, 40 இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 1 டயர் அப்படின்ற ஜென்ரல் எக்ஸாமு. இதோட டைம் டியூரேஷனே வந்து 2 ஹவர்ஸு. டோட்டலாக வந்து 200 கொஷின்ஸு, மார்க்ஸும் வந்து 200 மார்க்ஸு கேட்குறாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே என்னென்ன சிலபஸில் கேட்பாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸாமுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கும் உண்டு. 0.25 மார்க்ஸ், அதாவது 1/4. கொஷின் பேப்பர் வந்து போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் போஸ்ட் கோடு இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிஃப்ரெண்ட் போஸ்ட் கோடில் உங்களுக்கு 2-3 போஸ்ட் கோடில் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரே போஸ்ட் கோட்லேயே நீங்கள் வந்து 2 அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி சப்மிட் பண்ணியிருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் என்ன கிளியராக சொல்கிறாங்கன்னா சேம் போஸ்ட் கோடில் வந்து மோர் தேன் ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணக்கூடாது கேண்டிடேட் அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஹால்குள்ளார எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி ட்ரெஸ் கோட்ஸ்லாம் போடணும், எந்த ட்ரெஸ் கோட்ஸ்லாம் அலௌடு, என்ன மாதிரியான டிவைசஸ்லாம் அலௌடு அப்படின்றதெல்லாம் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஐடிஐ முடிச்சிருந்தாலோ, டிப்ளமோ முடிச்சிருந்தாலோ, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலோ, ஆர்ட்ஸு பிஎஸ்சி எம்எஸ்சி யார் முடிச்சிருந்தாலுமே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து போஸ்ட் வேகன்சிஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ளை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.